இந்த வருஷத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன். இந்த நாளில் முதலாவது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளம்பி வரும்போதே ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. ஏன்னா ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போக போகிறோம். இதிலிருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுல முதல்ல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நம்ம கண்டிப்பாக நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம். அதற்கப்புறம் யாக்கோபு எழுதின நிருபத்தை குறித்து நம்ம நிறைய படித்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம கிராஸ் பண்ணி வர வர நிறைய விஷயங்கள் புதுசாக நம்ம கற்றுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். புதன்கிழமைகளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை திறந்து நம்ம அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். அவர் நம்மோடு கூட பேசுகிறத கேட்கணும். இது ரொம்ப அவசியம். அதில் இந்த பைபிள் ஸ்டடி ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னா, இந்த பைபிள் ஸ்டடி இல்லைன்னா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறத சரியான அர்த்தத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் எனக்கான வசனமா, இது பழைய உடன்படிக்கைக்கு கீழே இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனமா, இல்லை புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனமா, இது நிறைவேற போகிற வசனமா, இது நிறைவேறி முடிஞ்ச வசனமா, இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப அவசியம். ஸோ வேதத்தை வாசிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப அதிகமாக வேதத்தை எப்படி வாசிக்கணும்னு நாம் இதில் அறிந்து கொள்வது முக்கியம். அதான் இந்த பைபிள் ஸ்டடி. அதிகமாக நான் புதிய ஏற்பாட்டு பகுதிகளை இந்த பைபிள் ஸ்டடியில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் கண்கள் வழியாக தான் நம்மளால் முழு பைபிளையும் பழைய ஏற்பாடையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை இந்த வருஷத்தில் நாம் படிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே முன்னாடி நின்று நான் மைக்கை பிடிச்சி உங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய பிரதானமான ஆசிரியர். என் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறாரு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, முதல்ல எனக்கு பேசுகிறாரு, அதுக்கப்புறமா என் மூலமாக உங்களுக்கு பேசுகிறாரு. ஸோ ஒரு விதத்தில் நானும் உங்களை போல ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவன். உங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறாருன்னா இதே சப்ஜெக்டை எனக்கு நேற்றைக்கு பேசியிருப்பார். இன்றைக்கு காலையில் உட்காந்து தியானிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் அது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வேத புஸ்தகத்திலேயே அதுவும் குறிப்பாக புதிய ஏற்பாடில் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் கொஞ்சம் தனித்துவம் உள்ள ஒரு நிருபம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது பாருங்கள், யாருக்குங்கிறது இருக்காது, இன்ட்ரோடக்ஷனில் யார் எழுதுறாங்கங்கிறது இருக்காது. ஆனால் அதிக ஊழியர்கள் வேத பண்டிதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் ஒரு சிறிய கூட்டம் அதில் சந்தேகப்படுறாங்க, இல்லை இதை பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு கம்மி, வேறு யாராவது எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் அதை யோசிக்கிறாங்க. அந்த சின்ன கூட்டத்தில் நானும் ஒருத்தன். அதற்கு அநேக காரணங்கள் இருக்குது. குறிப்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுல் தான் எழுதியிருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நிருபத்தில் இருக்கிற சத்தியத்தின் ஆழம். அப்படி போன வாரத்தில் நான் பேசினேன், அப்போஸ்தலனாகிய பவுலை விட அதிக ஆழமான சத்தியங்களை வேறு யாரும் இங்கே போதிக்கல. இயேசுவோடு கூடவே இருந்த சீஷர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை காட்டிலும் அதிக ஆழத்தோடு கூட பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவருடைய படிப்பு, அந்த அறிவும் ஒரு காரணம். பவுலை விட வேறு யாரும் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை இவ்வளோ ஆழமாக எழுத முடியாத கர்த்தர் அவருக்கு தானே அதிகமாக வெளிப்படுத்தினார். மற்ற நிருபங்களில் சொல்லப்படாத சில சத்தியங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விவரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நிச்சயமாக பவுல் தான் இதற்கு எழுத்தாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கணிக்கிறாங்க. பைபிள் காலேஜில் நாங்கள் படித்த ஞாபகங்கள் வருது. அதிலிருந்து நான் படித்ததுலேருந்து என்னுடைய ஒரு கணிப்பு, இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இதற்கு மாற்றுப்பட்டு கருத்து வச்சுருக்கிறவங்களும் தப்பு இல்லை. நான் இது பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னு நான் யோசித்தாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், பவுலோடு கூட நெருக்கமான தொடர்புடைய யாரோ ஒருத்தர் தான் இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
ஏன்னா ஃபஸ்ட் ஹேண்டாக ஆண்டவர்கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்பாடுகளை வாங்கி ஒருத்தர் பேசின மாதிரி இந்த நிருபத்தை வாசிக்கும் போது தெரியாது. அது வேற ஒருவரோடு கூட இருந்து ஒரு ஊழியர் மூலமாக சத்தியத்தை கற்றுக்கொண்டு எழுதின மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நாங்கள் வாசிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு புக்கு அப்படின்னா அது ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் புக்கு மாதிரியே தான் இருக்கும். ஒரு லெட்டர் அப்படின்னா, ஒரு நிருபம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள், யோவான் எழுதின நிருபங்கள், இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதும் லெட்டர் மாதிரியே ஆரம்பிச்சிருப்பாங்க, முடிக்கும் போதும் லெட்டர் மாதிரியே முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் வந்து ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது ஆரம்பிக்கும் போது ஒரு புஸ்தகம் மாதிரி இல்லை ஒரு கட்டுரை மாதிரி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. போக 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 அடுத்த அதிகாரங்களில் பார்க்கும்போது ஒரு பிரசங்கம் மாதிரி அது சேஞ்ச் ஆகிருக்கும். முடிகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிருபத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் படித்த ஞாபகங்கள் இருக்குது. இதனுடைய பின்னணியத்தை நான் படிக்கும்போது இப்படி கூட நினச்சிருக்கிறேன். பவுல் கூட இருந்த ஒருத்தர், பவுல் வெவ்வேறு இடங்களில் பேசின பிரசங்கங்களெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி கூட நான் யோசிச்சிருக்கிறேன். இது எல்லாமே கணிப்புகள், நம்ம ஒன்றும் வேத பண்டிதர்கள்லாம் கிடையாது. அநேக வேத பண்டிதர்கள் இதை பவுல் தான் எழுதியிருக்கணும்னு சொல்கிறதுக்கும் காரணங்கள் இருக்குது. பவுலாக இருக்க வாய்ப்பு கம்மி, வேற ஒருத்தர் தான் எழுதியிருக்கணும்னு இன்னொரு சிலர் சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப நிச்சயம், இதை எழுதுனது பவுலாக இருந்தாலும், பவுல் இல்லாமல் வேற ஒரு மனுஷன் இதை எழுதி இருந்தாலும், அவர்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. பவுல் எழுதின எல்லா நிருபங்களும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் மட்டும் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டது. அது அதுக்கப்புறமா வேற யாரோ ஒருத்தர் கிரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வாசிக்கும் போது ஒரு வேத பண்டிதர் இந்த மாதிரி சொல்லியிருந்தார், கண்டிப்பாக இதை பவுல் தான் எழுதியிருக்கணும், ஆனால் ஹீப்ருவில் எழுதியிருக்கணும், எபிரேய மொழியில் எழுதியிருக்கணும். லூக்கா வந்து அதை கிரேக்க மொழிக்கு மாற்றிருக்கணும். அவர் அதை மாற்றி எழுதுனதுனால அந்த ஐடென்டிட்டியில் லூக்கா தன்னுடைய பேரை போட முடியாமல் அவர் நார்மலாக எழுதியிருக்கிறாரு. ஏன்னா கண்டென்ட்டு வேற ஒருத்தரோடது, டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் இவரோடதுங்கிறதுனால இவரே எழுதுகிற மாதிரி பேர் போடாமல் கண்டென்ட்டை மட்டும் எழுதியிருக்கிறாருன்னு சிலர் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக ஊழியர்கள் தேவனால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. ஏவுனது ஆவியானவர். ஹல்லேலூயா. சரி, இந்த முதல் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை இன்றைக்கு நம்ம சுருக்கமாக படிக்க போகிறோம். நேரம் நமக்கு குறைவாக தான் இருக்குது. இந்த குறைந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சுருக்கமாக இந்த காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடில் பக்கம் 298. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் அந்த வசனத்தை பார்த்து என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இப்போ நம்ம வாசிச்சோம் பாருங்க, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே இதை எழுதுறது யாருக்கு எழுதுறாங்க, வாழ்த்து சொல்லி எழுதணும், அதை பற்றிலாம் கவலைப்படலை. அந்த ஆரம்ப புள்ளியாக நானும் இருக்கக்கூடாது, இந்த லெட்டரை வாசிக்கிறவங்களும் இருக்கக்கூடாது, கர்த்தர் தான் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே கர்த்தர் இருக்கிறார்.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 65 69 வருஷங்களுக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கணும்னு சொல்லி வேத பண்டிதர்கள் இதை கெஸ் பண்ணுறாங்க. பூர்வ காலங்களில் அப்படின்னு இந்த வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இது நமக்கு பூர்வ காலம் கிடையாது, முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கே பூர்வ காலம் அப்படின்னா பழைய ஏற்பாடு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்துலையும் அவர் ஃபுல்லாக ரிவீல் பண்ணாமல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினாராம். பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே தேவனை குறித்து முழுமையாக தெரியாது. தேவன் யாருக்கும் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தலை. இப்போ ஆபிரகாம் கிட்ட நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் ஒரு விதமாக சொல்வார். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தரை பார்த்த ஒரு விதம், கர்த்தரிடத்திலிருந்து அவர் அனுபவித்த ஆசீர்வாதங்கள் ஒரு விதம், அவருடைய புரிந்து கொள்ளுதல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் மோசேட்ட போய் நீங்கள் கர்த்தரை குறித்து கேட்டீங்க அப்படின்னா, மோசே கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவார், ஆபிரகாம் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். மோசே இன்னும் கொஞ்சம் வைராக்கியமாக பேசுவார். அதுவே நீங்கள் கொஞ்சம் இந்த ராஜாக்களுக்கு பின் வந்த அந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையா நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை பட்சிக்கிற அக்கினியா அப்படி பயங்கரமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் பார்த்தாங்க. கடவுள் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் எல்லார்ட்டையும் கேட்குறது ஒரே கேள்வி. ஆனால் மோசே ஒரு விதமாக பதில் சொல்லுவார், எலியா ஒரு விதமாக பதில் சொல்லுவார், யோனாட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு விதமாக பதில் சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக பேசுனதுனால அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசின ஆண்டவர் வித்தியாசமானவர் கிடையாது. கர்த்தர் தம்முடைய அந்த குணாதிசயங்களை பங்கு பங்காக தான் ரிவீல் பண்ணார். ஒருத்தர்கிட்ட கேட்டால் கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறவராக சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட கேட்டால் கர்த்தரை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க, அவர் எனக்கு ஒரு சிநேகிதன் மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா கர்த்தர் என்னுடைய மெய்ப்பெண் மாதிரின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கர்த்தருக்குரிய பண்புகள் தான். ஆனால் எல்லார்கிட்டையும் ஆண்டவர் எல்லாமுமா இல்லை, எல்லார்ட்டையும் ஆண்டவர் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தலை. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு விதமாக பேசியிருப்பார். இப்போது மோசேட்ட போய் கர்த்தர் கூட எப்படி பேசினார் அப்படின்னா, அவர் முட்செடி, எரிகிற முட்செடி மூலமாக பேசினார். இன்னும் ஒருத்தர்கிட்ட சொப்பனத்தின் மூலமாக பேசியிருப்பார். இன்னும் ஒருத்தர்கிட்ட ஜபிக்கும் போது தரிசனத்தின் மூலமாக பேசியிருப்பார். இன்னும் ஒருத்தர்கிட்ட சத்தத்தின் மூலமாக பேசியிருப்பார். இன்னும் சிலர்கிட்ட பழைய ஏற்பாட்டு வேதத்தை வாசிக்கும் போது பேசியிருப்பார், எழுத்துக்கள் மூலமாக பேசியிருப்பார், தூதர்கள் மூலமாக பேசியிருப்பார். ஒவ்வொருத்தர்ட்டையும் ஆண்டவர் வேறு வேறு மீடியம்ஸில் பேசினார், வேறு வேறு தன்மைகளை வெளிப்படுத்தினார். இப்போ பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வர்ற நிறையா கிறிஸ்தவர்களால் இன்றைக்கி ஆண்டவரை புரிந்து கொள்றதுல ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு டெரர் பீஸ் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தா ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்படி கோபமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனம் திரும்பி அன்புள்ளவரை மாறிட்டார். ஆண்டவருக்கே ரெண்டு பாக்கம், மனம் திரும்புறதுக்கு முன், மனம் திரும்புவதற்கு பின் அப்படிங்கிற மாதிரி பிரித்து. கர்த்தர் அப்படி மாறுகிறவர் கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்குள்ள மாற்றங்கிற ஒரு விஷயமே இல்லை. அவர் இப்போ எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் ஆதியிலிருந்தே இருக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் பிதாவாகிய தேவனை அன்புள்ளவராக பார்க்க தவறுனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சில லிமிட்டேஷன்ஸ். ஆண்டவர் யாருக்கும் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தலை. ஆண்டவர் அன்போடு கூட செய்த சில செய்கைகள் கூட அன்னைக்கு இருந்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து கையில் ஒரு பெரம்போடு செஞ்ச ஒரு செய்கை மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆண்டவர் யாருக்கும் முழுமையாக தம்மை வெளிப்படுத்தலை. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு குழப்பம். பிதாவாகிய தேவனை குறித்து முழுமையான ஒரு அறிவு பழைய ஏற்பாட்டில் இல்லை. காரணம், கர்த்தரை அதை வெளிப்படுத்தலை. இன்னொன்று சொல்ல போனால், அவர் பிதாங்கிற ஸ்தானத்திலே யாருமே புரிஞ்சு வச்சிருக்கலையா. எவ்வளவு க்ளோஸாக நெருங்கினாலும் பழைய ஏற்பாட்டில் யாருமே கர்த்தரை
பிதா அப்படிங்கிற ஒரு ஒரு உறவுல பார்த்து கம்யூனிகேட் பண்ணல. ஒரு பயம் இருந்துச்சு. அவர் எஜமான், நம்ம எல்லாரும் வேலைக்காரங்க. அவர் கர்த்தர், நாம் அவருடைய ஜனம், அவர் நேசிக்கிற ஜனம். கர்த்தரை நம்மை நேசிக்கிற ஒரு எஜமான்னு பார்க்கறதுக்கும், ஒரு பிள்ளைகளாக இருந்து என்னை நேசிக்கிற என்னுடைய தகப்பன்னு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் ஆதியிலிருந்தே, ஆதாமுடைய காலத்தில் இருந்தே அவர் தகப்பனுடைய இருதயத்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் பெருசாக அவரை ஒரு பிதா மாதிரி பார்த்து கனெக்ட் ஆனதாக நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியாது. இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நிறைய இடங்களில் தீர்க்கதரிசிகள் ப்ரொஜெக்ட் பண்ண விதங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் யாருக்கும் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தலை. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக வெளிப்படுத்துனதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து கோர்வையாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மக்கள் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த கஷ்டம் இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும், அப்படின்னா இங்கிலீஷில் பார்ட்டாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாராம். யார்கிட்டையும் ஃபுல்லாக ரிவீல் பண்ணாமல். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர்கிட்ட போய் நான் யாருன்னு என்னை முழுசாக காமிக்காமல் என் விரலை மட்டும் காமிச்சிட்டு வரேன். சில திரைப்படங்கள் அந்த கதாநாயகனுடைய அறிமுகத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? முதல்ல அப்படி முடி மட்டும் பறக்கும், அதுக்கப்புறம் ஒரு பாதி கண்ணை காட்டுவாங்க, அப்புறம் நடந்து வரும்போது ஷூவை காட்டுவாங்க, அப்புறம் மெதுவாக அப்படி பார்ட்டாக காமிச்சு கடைசியில் முழுமையாக காமிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் பார்ட்டாக காமிச்சு கடைசியில் முழுமையாக காமிச்சிடுவாங்க. இந்த பார்ட்டாக காமிக்கிறது தான் பூர்வ காலங்கள், அதாவது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும், வகைன்னா வெரைட்டியாக, ஒருத்தர்கிட்ட கேட்டால் கர்த்தர் வித்தியாசமாக சொல்கிறாங்க, இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் இன்னொரு விதமாக சொல்கிறாங்க. கர்த்தர் எப்படி தான் பட்டவர்ப்பா, அவரை வித்தியாசமாக எல்லோரும் அனுபவிச்சிருக்கீங்க, வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், 2வது வசனத்தில் பாருங்கள், இந்த கடைசி நாட்களில். நாம் எல்லாரும் இந்த வார்த்தையை இப்போ தான் கேள்விப்பட்டு இருக்கிறோம், கடைசி நாட்கள் அப்படின்னு. இது எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டு. இப்போ நம்ம 2023வது வருஷத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த நிருபம் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டு, ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஏறக்குறைய நான் சொல்கிறேன், ஏன்னா அது 65லிருந்து 69, கிறிஸ்துவுக்கு பின் 65லிருந்து 69க்குள்ளே எழுதப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போவே கடைசி நாட்கள்ங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த கடைசி நாட்கள்னு சொல்லும்போது இன்னைக்கு நாம் புரிந்திருக்கிற அர்த்தத்தின்படி இல்லை, இயேசு கிறிஸ்து வந்த அன்னையிலிருந்தே கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். முதல் வசனத்தில் வாசிச்சோம், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரா? பார்ட்டாக வெளிப்படுத்தினார். ஒருத்தருக்கு விரலை மட்டும் காமிச்சாரு, ஒருத்தருக்கு பின்புறத்தை மட்டும் காமிச்சாரு, ஒருத்தருக்கு கண்ணை மட்டும் காமிச்சார். பார்ட்டாக தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி இல்லைப்பா, நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாக தம்மை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் முழுமை. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் வழியாக, அவருடைய வாழ்க்கையின் வழியாக பார்க்கும்போது தான் பழைய ஏற்பாடே நமக்கு புரியுது. இப்போ புதிய ஏற்பாட்டின் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பழைய ஏற்பாட்டை மொட்டையாக போய் ஒரு அதிகாரத்தை போய் வாசிங்க, ஒரு வசனத்தை போய் வாசிங்க, ஆண்டவர் பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி மாதிரி தெரியும். தப்பு பண்ணால் அடி வெளுத்துருவாரு, இன்னைக்கு பெரம்பு ஒட்டிக்காமல் விட மாட்டாருன்னு தெரியும். அதுவே இயேசுங்கிற கண்ணாடியை போட்டுட்டு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பாவத்து நிமித்தம் ஜனங்கள் எவ்வளவு தண்டனைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசுவே எனக்காக அனுப்பியிருக்கிறார்னா அவர் எவ்வளவு அன்புள்ளவர். இந்த ஜனங்களை திருத்த முடியாமல் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாருன்னு புதிய ஏற்பாட்டு கண்கள் வழியே பார்க்கும்போது தான் பழைய ஏற்பாடே புரியுது. அதான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, இந்த கடைசி நாட்களில்
குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாக நம்மக்கிட்ட பேசினாராம், குமாரன் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுத்தாராம். இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குமாரன் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுத்து அனுப்பலை. இன்றைக்கி ஊழியர்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வெளிப்பாடை கொடுக்கணுமோ அதை நாங்கள் காத்திருந்து நாங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது ஆண்டவர் எங்கள் கையில் கொடுக்குறாரு. இப்போ நாங்கள் ஒரு மெசேஞ்சராக தேவனுடைய வெளிப்பாடுகளை தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் தேவனுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்தவர் அல்ல, அவர் தான் தேவனுடைய வெளிப்பாடு. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இதை தப்பாக புரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்குது. குமாரன் மூலமாக திருவலம் பற்றினார்னா இயேசுவின் மூலமாக பிதா பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை இயேசுவை அனுப்புனது மூலமாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு பேசிய வார்த்தைகளை இன்றைக்கி அப்படி ஒரு சமூகம் நம்புகிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இறை தூதர், அவர் ஒரு மெசேஞ்சராக தான் வந்தார், இயேசு கடவுள் கிடையாது அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை மெசேஞ்சராக பிதாவாகிய தேவன் அனுப்பலை, இயேசு கிறிஸ்து தான் மெசேஜே. இயேசுவை பாரு, இதுதான் நான். இயேசுவை பார்க்குறல்ல, இதுதான் என்னுடைய வெளிப்பாடு. வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ். இதை குறித்து நம்ம கீழே வாசிக்கும் போது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்போ இயேசுவை பற்றி அடுத்து வேதம் கற்றுக் கொடுக்குற வார்த்தையை பாருங்க. இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சுதந்திரவாளி அப்படின்னா தகப்பனுடைய சொத்தை அதிகாரத்தின்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரிசு. இப்போ இயேசுவை பிதாவானவர் எப்படி கை காமிச்சு சொல்கிறாரு பாருங்க, சர்வத்தையும் அப்படின்னா தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்குமே யார் தான் சுதந்திரவாளி? இயேசு கிறிஸ்து. எல்லாமே இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. அடுத்த வார்த்தையை பாருங்க, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். ஏதோ இயேசு இல்லாதப்ப, இயேசு பிறக்காதப்ப தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு, இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா இயேசுவின் கையில் கொடுக்கல, இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போதே இயேசு இருக்கிறாரு. பிதாவானவர் உண்டாக்குனதே இயேசுவின் மூலமாக தான். இயேசுங்கிற வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது, தேவனுடைய குமாரன்கிற வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தப்படுற சத்தியம் என்னென்னா, இயேசு வெளிப்படையாக தெரியலனாலும், பேசப்படலைனாலும், வெளிப்படுத்தப்படலைனாலும், ஆதியில் கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போதே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. இயேசுவின் மூலம், இயேசு தான் வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறார்ல, அப்போ உண்டாக கடவுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார்ல, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அதில் பாருங்கள், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். 3வது வசனத்தில் பாருங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. இந்த 2 வார்த்தையை கொஞ்சம் நம்ம யோசிக்க போகிறோம், சரியா? இவர்னா இயேசு கிறிஸ்துவ, அவருடையன்னா பிதாவாகிய தேவனுடைய, சரியா? இயேசுதான் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், இயேசுதான் பிதாவுடைய தன்மையின் சொரூபம். இந்த மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம், இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மகிமை அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய மனுஷீக புரிந்து கொள்ளுதலிருந்து சொல்லணும் அப்படின்னா பார்க்க முடியாத ஒரு ஒளி, சரியா? பயங்கரமாக பிரைட்டாக கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு லைட்டு உங்கள் முன்னாடி வச்சா உங்களால் பார்க்க முடியாது இல்லையா? அந்த லைட்டையோ உள்ளே இருக்கிற பல்பையோ பார்க்க முடியுமா? நமக்கு பார்க்க முடியாது. அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறத மகிமைன்னு வச்சுக்கோங்க. மகிமை தான் பிதாவாகிய தேவன்னா அவருடைய பிரகாசம் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ சூரியனுடைய பிரகாசத்தை நம்ம பார்க்குறோம். யாராவது சூரியனை பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம சூரியனை பார்க்குறோன்னு நம்புகிறோம்ல, சயின்டிஃபிக்கலி நம்ம யாராலையும் சூரியனை பார்க்க முடியாதான். நம்மளால் சூரிய பிரகாசத்தை மட்டும் தான் பார்க்க முடியுது. கண்ணு கூசுற அளவுக்கு பயங்கர பிரகாசமாக இருக்குல்ல,
அது ஆக்சுவலி சூரியன் கிடையாதான், சூரியன்ல இருந்து வருகிற ஒளி கதிர்கள். சரியா? சூரியனை நம்ம பார்க்கல, ஆனால் சூரியன் பயங்கர வெப்பமாக இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? அதனுடைய ஒளி கதிர்களை பார்க்குறோம். ஒளி கதிர்களே இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னா சூரியனும் கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்கும். அதனுடைய ஒளி கதிர்களை இவ்வளவு வெப்பத்தை கொடுக்குதுன்னா நிச்சயமாக சூரியனும் பயங்கர வெப்பம் உள்ளதாக தான் இருக்கும். இப்போ சூரியனுடைய தன்மையை இந்த ஒளி கதிர்கள் நமக்கு வெளிப்படுத்துது பாருங்க. இதே மாதிரி பிதாவாகிய தேவனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்ன? அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அப்படியா? இயேசு கிறிஸ்துவை பார்த்துருங்க. சந்தேகம் வந்துடுச்சுன்னா உடனே இயேசு கிறிஸ்துவை பார்த்துடணும். சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரியனுடைய ஒளி கதிர்கள் போதும். பிதாவாகிய தேவனை குறித்து தெரியணும்னா இயேசு கிறிஸ்து போதும். இயேசு கிறிஸ்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் இருந்தார். தம்மை கைது பண்ண வேண்டியவங்களுக்கு ஒரு காது போயிடுச்சுன்னு உடனே அதை முதல்ல சுகப்படுத்துகிறார். என்னை கைது பண்ணுறது ரெண்டாவது இருக்கட்டும்ப்பா, ஆனால் உனக்கு ஒரு சுகத்தை நான் கொடுத்துட்றேன். அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்னு கிடையாது. அவர் நல்லவனுக்கும் நல்லவர் தான், கெட்டவனுக்கும் அவர் நல்லவர் தான். அவர் நல்லவர் மட்டும்தான். இதை அறிஞ்சு கொண்டாடின பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் சொல்கிறாங்க, தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே, எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நீங்கள் நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. உங்கள் கையிலேருந்து நன்மை மட்டும்தான் எங்களுக்கு வர முடியும். இல்லை, அப்பப்போ ஆண்டவர் 2 அடியை போடுவார், அப்பப்போ ஆண்டவர் உங்களை கஷ்டப்படுத்துவார், அப்பப்போ ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா மண்டையில் 2 தட்டு தட்டி இயேசுவை பாருன்னு சொல்லணும். ஏன்னா சூரியனுடைய வெப்பம், சூரியனுடைய ஒளி கதிர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தாத விஷயத்தை சூரியனுக்கு ஈக்குவேட் பண்ணாத. சூரியன் உள்ள உட்காந்து அப்படி ரொம்ப குளிருன்னு எவனா சொன்னா நம்புவீங்களா? அப்ப ஏன் கர்த்தர் கொரோனா அனுப்புனாருன்னா நம்பிடுறீங்க? யார் என்ன சொன்னாலும் இயேசுவை பாருங்க. இயேசு யாரோ அதுதான் பிதாவாகிய தேவன். அவருடைய மகிமைக்கு இவர் தான் பிரகாசம், அவருடைய தன்மைக்கு இவர் தான் சொரூபம். சொரூபம்னா ஒரு சிலைன்னு வச்சுக்கோங்க. சில குழந்தைகளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அப்படி அம்மா எங்கன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அம்மாவை அப்படி உரிச்சு வச்ச மாதிரி பிள்ளை இருக்குது. அப்போ இந்த தோற்றத்தை பார்க்கும் போதே இது இவங்களுக்கு உண்மையிலே பிறந்த பிள்ளை தான் தெரிஞ்சிடும். அம்மா மாதிரியும் இல்லை, அப்பா மாதிரியும் இல்லைன்னா ஆப்ரேஷன் வார்டில் வேலை பார்த்தா ஆயா மேலே டவுட் வந்துடும், குழந்தைய கண்டா மாற்றிட்டாங்களோ, மயக்கத்தில் இருக்கும்போது வேறு குழந்தைய தூக்கி பக்கத்தில் போட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அப்பாவுடைய சொரூபமும் இங்கே இல்லை, அம்மாவுடைய அந்த ரூபமும் இங்கே இல்லை. வீட்டில் சில நேரம் பிள்ளைகளை திட்டும் போது சிலர் இந்த வார்த்தைகளை சொல்லி திட்டிருக்கிறாங்க. எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க, நீ உண்மையிலே எனக்கு தான் பிறந்தியான்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கும் இந்த குணம் கிடையாது, அப்பாவுக்கும் இந்த குணம் கிடையாது, உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சிலர் திட்டுறதை நான் பார்த்துருக்குறேன். அப்போ உண்மையான அந்த ஒரு உறவுக்குள்ள அந்த சொரூபம், அந்த ரூபம் வெளியே பார்க்கும்போதும் சரி, குணத்துலையும் சரி வெளிப்படணும். நாம் எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் தேவனை வெளிப்படுத்துறது இல்லை நிறையா நேரங்களில். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் நல்ல குமாரன், அவர் நல்ல பிள்ளை. பிதாவை அப்படியே அவருடைய தன்மையின் சொரூபத்தை அப்படியே இந்த பூமிக்கு வெளிச்சம் போட்டு காட்டினவர். பாவத்தில் விழுந்துட்டேன்னு ஒருத்தன் வந்தால் கூட பாவம் மண்ணல்ல உனக்கு தேவைதான்னு சொல்கிறவர் கிடையாது. விழுந்துட்டியா மகனே மகளேன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விடுறவர். இயேசுவை எப்படி பார்க்குறோமோ அதுதான் பிதாவாகிய தேவன். அவருடைய மகிமைக்கு இவர் பிரகாசம். பிதாவாகிய தேவன் மகிமையுள்ளவர்னா அந்த மகிமையினுடைய பிரகாசம் தான் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுடைய தன்மைக்கு சொரூபமாக இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்கணுமா, இவரை பார்த்துக்க. இந்த நேரத்தில் பிதா எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு உனக்கு தெரியணுமா, இயேசுவை பாரு. பாவத்தில் விழுந்துட்டா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு தெரியணுமா, பாவத்தில் இருந்த ஒருத்தங்கிட்ட இயேசு எப்படி பேசினாருன்னு பாரு. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சரியான புரிதல்.
இயேசுவோடு கூட கனெக்ட் ஆகாத எந்த ஒரு குணாதிசயமும் கர்த்தருக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட குணங்கள் கர்த்தருக்கு இருக்குதுங்கிற மாதிரி ஒருவேளை யாராவது காமிச்சிருந்தா கூட நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க புரிந்து கொள்ளுதல சில நேரம் பேசியிருப்பாங்க, கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்க அதை புரிஞ்சிக்கலன்னா அது பாவம் இல்லை, அது தப்பு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுங்கிற தம்முடைய குமாரன் மூலமாக தம்முடைய மகிமையை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அதை நம்ம பார்த்துருக்குறோம். அவருடைய தன்மையை முழுமையாக வெளிப்படுத்திருக்கிறாரு, அதை நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தும் பிதாவாகிய தேவனை இன்னும் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க வேறு நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோன்னா அது நம்ம தப்பு. பிதாவாகிய தேவன் யோசிப்பார், இயேசுவே அனுப்பிட்டேன், கொஸ்டின் பேப்பரையே லீக் பண்ணிட்டான், அப்புறம் ஏன்டா இவன் ஃபெயில் ஆகிறான்னு யோசிப்பார். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான்னா அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, எதுக்கு காலேஜுக்கு வரன்னு கேட்போம்ல. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இயேசுவின் மூலமாக ஓப்பன் ஆன்சர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் ஜனங்கள் மேலே கோபமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது என்ன நினைக்கிறேன்? இந்த புரிந்து கொள்ளுதலில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, இயேசுவையும் ஒன் ஆஃப் த பிப்ளிக்கல் கேரக்டராக இன்னைக்கு கிறிஸ்தவம் வச்சிருச்சு. இயேசுவிடத்தில் இருந்தும் பிதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எலியா கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கலாம், மோசே கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கலான்னு மோசே, எலியா, தாவீது, சாலமோன், யோசுவா இப்படி நிறைய வேதாகம கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாரையும் இயேசு பக்கத்தில் வைக்காதீங்க, இயேசுவை ஒருபடி மேலே வைங்க. இவங்க வாழ்க்கையிலலாம் நான் பார்க்காத தேவனுடைய குணாதிசயம் இயேசு கிட்ட இருக்குன்னா நான் எடுத்துக்கணும். இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்படலைன்னா அதை எடுக்கக்கூடாது. நமக்கு ஃபஸ்ட்டு யார் தான்? இயேசு. கர்த்தரை குறித்து தெரிஞ்சுக்கணுமா? இயேசு. அவருடைய மகிமையை பற்றி தெரியணுமா? இயேசு. அவருடைய அன்பை பற்றி தெரியணுமா? இயேசு. அவருடைய மன்னிக்கிற குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இயேசு. இயேசு 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 இயேசு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இயேசு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டா போதும், பிதாவாகிய தேவனை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளலாம். எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார்ல, அந்த மனநிலையை பார்க்கும்போது அவரை விட்டு வழி விலகி போகிற ஒவ்வொரு ஜனத்தை குறித்து பிதாவாகிய தேவனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இயேசு தான் கம்ப்ளீட் வெளிப்பாடு. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து கொடிய மரணம் வரைக்கும் போனார்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இயேசு தான் அவருடைய மகிமையின் பிரகாசம், இயேசு தான் அவருடைய தன்மையின் சொரூபம். இந்த வசனத்தில் பாருங்கள், 3வது வசனத்தில், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இப்போ இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? சர்வத்தையும் எல்லாத்தையும் அர்த்தம், எல்லாத்தையும், இந்த பூமியை நம்ம பார்க்குற, பூமியில் இருக்கிற காரியங்கள், பூமிக்கு வெளியே என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து தாங்கிட்டு இருக்கிறாராம். ஆங்கிலத்தில் இதை குறித்து நான் ஒரு கமெண்ட்ரியில் வாசிக்கும் போது எனக்கு அதில் ஒரு சென்டென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலை, ஹீ இஸ் அப்ஹோல்டிங் இட் அப்படின்னு. அதாவது மெயின்டைன்கிற வார்த்தைக்கும் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எல்லாத்தையும் நான் தான் தாங்குறேங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மெயின்டைன் பண்ணுறவங்கள, இப்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, இல்லை சின்ன சின்ன வேலைகளில் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க இல்லைன்னா வேலை நடக்காமல் போகுமா? ஒரு மேனேஜர் இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் அன்னைக்கு ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்களா? அவர் பார்த்துக்கிறாரு, ஆனால் அவர் இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த வேலை நடக்கும். ஆனால் தாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படி கிடையாது. அவர் தான் பிடிச்சி தாங்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் விட்டுட்டு அப்படி போயிட்டு வந்தானே கீழே விழுந்துடும். அப்போ 24/7 இந்த உலகத்தை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆண்டு வச்சுருக்கிறாரு. எல்லாரும் எப்படி ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம், மேற்பார்வை பார்ப்போம். அமெரிக்காவை அந்த அதிபர் எப்படி ஆண்டுட்டு இருக்கிறாரு,
சீனாவை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர். சர்வத்தையும் இந்த பூமியிலையும் பூமியில் உள்ள அனைத்தையும், இந்த பூமிக்கு வெளியே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள அவருடைய கண்ட்ரோலில் இயங்கிட்டு இருக்கு. அவர் தான் தாங்கிட்டு இருக்கிறாரு. அசைகிற பொருள், அசையாத பொருள், உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது எல்லாமே அவர் தாங்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவர் பேசணும்னு நடக்குது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் வந்துருச்சு இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில் எதை பேசுகிறாரோ அது நடக்குது. அவருக்கு ஒரு தன்மை இருக்குது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேரிட்டு அழைக்கிறவராம். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் எப்படிங்க கூப்பிட முடியும், பேச முடியும்? நம்ம பேசுகிறோன்னாலே அது இருக்கிற ஒரு விஷயம், நம்ம பார்த்த விஷயமா இருக்கலாம், கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம், எங்கேயோ இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இது வரைக்கும் இல்லாத விஷயத்தை பற்றி யாராவது பேச முடியுமா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பொருளை பற்றி யாராவது பேச முடியுமா? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு 1980 யாராவது பேசியிருப்பாங்களா? சோஷியல் மீடியானா என்னன்னு சொல்லி பேதுரு காலத்தில், பவுல் காலத்தில் யாராவது பேசியிருப்பாங்களா? ஏரோப்ளைன்னா என்னன்னு பவுலுக்கும் பேதுருவுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்குமா, தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அன்றைக்கி அது தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்தப்பயே ஏரோப்ளைன்னு சொல்லியிருந்தா அங்கே ஏரோப்ளைன் வந்திருக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குது. நூற்றுக்கு அதிபதியினுடைய சம்பவத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதி சொல்கிற, ஆண்டவரே நீங்கள் என் வீடு வரைக்கும் வந்து என் பிள்ளையை சுகமாக்கணும்னு அவசியம் இல்லையே, நான் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறேன், நானே ஒரு இடத்துக்கு போகாமல் அந்த வேலையை முடிக்கிறேன், இதை செய்யின்னு நான் ஒருத்தன்ட்ட சொன்னால் மட்டும் போதும், என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, எனக்கு கீழே இருக்கிறவன் செஞ்சு முடிச்சிடுறான். வெறும் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிற என் வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குதுன்னா, நீங்கள் அகிலத்தையும் படைச்சவர், நீங்கள் தேவனுடைய குமாரன், உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, நீங்கள் நின்ன இடத்துல சொல்லுங்கள், அங்கே சுகமாயிருவான். நம்மளால் செய்ய முடியுமா? எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், இப்போது அந்த லைட்டை போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் போய் போடலனாலும் எனக்காக யாராவது ஒருத்தர் போய் அந்த ஸ்விட்சை போட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்விட்சு அந்த லைட்டுக்கு கரண்ட் அனுப்புது. அந்த கரண்ட்டு போய் அந்த லைட்டை எரிய வைக்குது. அந்த லைட்டில் நல்ல ஃபியூஸ் போகாத பல்பாக இருந்தால் அது எரியுது, இல்லைன்னா கரண்ட்டு போனாலும் அது எரியாது. நான் சொன்ன ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு ஆளுடைய துணை தேவைப்படுது, அந்த ஸ்விட்சுடைய ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு கரண்ட்டுடைய ஹெல்ப் தேவைப்படுது, அந்த பல்புடைய கண்டிஷனும் தேவைப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. லெட் தேர் பி லைட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த இடத்துல நின்று அந்த லைட்டை போடணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னாலே போதும். அவருடைய வல்லமையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த லைட் எரியட்டுன்னு சொன்னாலே போதும், யாரும் போய் சுவிட்சை போட வேண்டியதில்லை, சுவிட்சை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும். உயிர் இல்லாத பொருள் தான், ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. கரண்ட்டு தன்னால் போகும், அந்த லைட்டு தன்னால் எரியும். ஏன்னா இது எல்லாமே நம்முடைய கைக்கு அப்பாற்பட்டது மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தருடைய கைக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஹி ஹோல்ட்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. கரண்ட் அவர் வேலையை செய்யும். அதனால தான் சில மனுஷங்க அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் ஆண்டவர் இடத்துல வாங்கன்னு சொல்கிறது. ஏன்னா யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்களே உங்கள் பக்கமாக வருவாங்க. நான் கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு இருக்கும்போது என் மைண்டில் யோசேப்பினுடைய ஒரு உதாரணம் வந்துச்சு. யோசேப்பை இப்போ நீங்கள் விற்று போட்டிங்கன்னா அவன் எகிப்துக்கே அதிபதியாக மாறுவான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருந்தா யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டிருப்பாங்களா? வேறு ஆப்ஷன் போகாம கொன்று போட்டுருவோன்னு போயிருப்பாங்க. இவன் வாழ்ந்திருக்க கூடாதுன்னு யார் நினச்சாங்களோ அவங்க மூலமாகவே இவனுடைய மேலான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பார்வோனுக்கு அடுத்தபடியாக அரியணையில் போய் உட்கார்றான். அரியணையில் மாத்திரம்தான் பார்வோனை விட யோசேப்பு குறைஞ்சிருந்தாரே தவிர பார்வோனுக்கு என்னெல்லாம் கனம் இருந்துச்சோ மகிமை இருந்துச்சோ எல்லாமே யோசேப்புக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு கனம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? போத்திபாரா இவனை அதிபராக்குனாரு இல்லையே. இப்படி ஆக போகிறான்னு யாருக்குமே தெரியாத சிறைச்சாலையில் இருந்த அந்த சிறைச்சாலையினுடைய அந்த சூப்பர்வைசர் இருக்கிறார்ல, அவருக்கு தெரியுமா இவன் இன்னைக்கு கைதி மாதிரி இருக்கிறான், நாளைக்கு அரியணையில் உட்காந்துருப்பான், நம்மளே அவன் முன்னாடி பணிய வேண்டி வரும்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது.
ஆனால் எல்லாத்தையுமே இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் தைரியமாக அவர்கிட்ட வரலாம். இல்லாத விஷயமாவே இருந்தாலும் உங்களுக்காக உருவாக்கி கூட உங்கள் காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. இயேசு எப்படிப்பட்டவர்னு நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். பாருங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். வசனம்னா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை. ஒரு வார்த்தை வந்தாலே போதும், மேட்ரு சால்வ் ஆயிரும். அவருடைய வசனத்துக்கு இருக்கிற வல்லமையை பாருங்க. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து தம்மாலேயே நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் வசனத்தினாலே எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் நினச்சா அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரா? உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம அதிகமாக படிக்க போகிறோம். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே இயேசுவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்களை 3 வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். இயேசு எவ்வளோ வல்லமை உள்ளவர், இயேசுவின் மூலமாக பிதாவை பார்க்கலாம், இயேசுவின் மூலமாக பிதா கிட்ட போகலாம், இயேசுவின் மூலமாக பிதாவை புரிஞ்சிக்கலாம். அவருடைய மகிமையின் பிரகாசம்தான் இவர், அவருடைய தன்மையின் சொரூபந்தான் இவர். இவர் நினச்சா என்னன்னாலும் நடக்கும். இவர் ஒரு வசனம் சொன்னாலே போதும், ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே வந்துடும். இல்லை வெவ்வேறு இடங்களில் இருக்கிற வேறு வேறு விஷயமா இருக்கலாம். இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எப்படி சேர்ந்து வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது, அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் இவரால் செய்ய முடியும். ஏன்னா சர்வத்தையும் இவர் தான் தாங்கிட்டு இருக்கிறாரு. இவர் தான் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்காக பாவ மன்னிப்பை பெற்று கொடுத்தாரு. இப்போ இவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுதான் முதல் 3 வசனங்களை நம்ம இயேசுவை குறித்து படிக்கிற காரியம். தொடர்ந்து 4வது வசனத்தில் இருந்து நம்ம அடுத்த வாரத்தில் படிக்கலாம்.